இளைஞர்களை சேர்ந்த அன்பு தம்பிமார்களே, பெருந்தளாக நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற மகளிரை சேர்ந்த அன்பு சகோதரிகள், தாய்மார்கள், நண்பர்கள், வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஆனந்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக என்னை நியமனம் செய்திருக்கிற அறிவித்திருக்கிற நாமெல்லாம் உயிராக போட்டிருக்கிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், இளம் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் மக்களிடம் தைரியமாக நெஞ்சு நிறுத்தி ஓட்டு கேட்கக்கூடிய நிலையை இன்றைக்கு நாட்டில் உருவாக்கி தந்திருந்த ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார். ஒரு சமச்சீரான கட்டமைப்பை நாடு முழுவதும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, தேர்தல் வாக்குறுதிகளை முழுவதுமாக நிறைவேற்றி இன்றைக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது இல்லாம ஒரு வருஷத்துக்கு மேல பல தேர்தலை கருதி பல்வேறு கழக பணியை மிகச்சிறப்பாக செய்து இன்னைக்கு தயார் நிலையில நாம் தான் இருக்கோம். கட்டமைப்பு பிரமாதமாக ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சியுடைய திட்டங்கள் மக்களை போய் சென்று அறிந்திருக்கிறது. கூட்டணியை மிக பலமாக அமைத்து தந்திருக்கிறார். இப்ப கள பிரமாதமா இருக்குது. இப்ப நாம பொறுப்பா கடுமையாக வேலை செய்தால் ஏற்கனவே உரையாற்றில் சொன்னது மாதிரி அதிகமான ஓட்டு வித்தியாசத்தை நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும். அதுக்கு எல்லாம் மிக சிறப்பாக பணியாற்றி அந்த வெற்றியை எனக்கு ஏற்படுத்தார்கள் என்று உங்கள் காரணம் அளவுகளை பற்றி வழங்கி நான் என்னோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிறேன். இதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய தொகுதி சொல்லி அவங்க வந்துருக்கீங்க. 5 வருஷத்துல மட்டும் எவ்வளவு வேலை பார்த்துருக்கோம் சொன்னா, ஆனந்தூருக்கு பல்வேறு நலத்திட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் நம்ம ஊருக்கு ஒரு காலேஜ் சொல்லி கேட்டாங்க. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டு இன்றைக்கு அப்படி ஆனந்தூர்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது கட்டணம் ஒன்றும் இல்லையா? அத்திபாக பக்கத்துல பாலத்தூர் பக்கத்துல 2.5 ஏக்கர் அரசு அந்த கையகப்படுத்தி அது 22 கோடி ரூபாய் நிதி வாங்கி கொடுத்தாச்சு. ஜியோ போட்டு இப்ப அந்த பணி தொடங்க இருக்கிறார்கள். அடுத்த வருஷம் அந்த கல்லூரி சொந்த கட்டிடத்தில் இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, இந்த கண்ட்ரோல்மெண்ட் பகுதியில் ஒரு 10 ஏக்கருக்கு மேல 1000 கோடி ரூபாய் சொந்த கையகப்பட்டிருக்கு தெரியும். இதுல 13 கோடி 35 லட்சம் ரூபாய் மட்டும் வெளி மாவட்டத்திலிருந்து வருகிற பெண்களும் தங்குவதற்கு கண்டோன்மெண்ட் தோழிகளை கட்டி தந்துள்ளோம். நீ போய் பார்க்க தெரியாது, போய் பாருங்க. 36 கோடி ரூபாய் மதிப்பில் ஆனந்தூர்ல மண்டல அலுவலகம் வேலை நடந்துருக்குது, போய் பாருங்க. 3 கோடி ரூபாய் மதிப்பில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு மினி ஸ்டேடியம் வேலை நடந்துருக்குது. அதெல்லாம் அந்த மினி ஸ்டேடியம் இருக்கவே மின்தொழில் நிலையம் சப்ஸ்டேஷன் நீங்க வேலை நடந்துருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த மாதத்துக்கு தொகுதிக்கே ஒரு பெரிய மரியாதை வரக்கூடிய அளவுக்கு அந்த மாதத்தில் 254 கோடி ரூபாய் மதிப்பில் சர்வதேச தரத்திலான நிதி கோபுரம் தலைவர் தொடங்கி வச்சிருக்கிறார். அதிலேயே 116 கோடி ரூபாய் மதிப்பில் 56 ஏக்கர் பரப்பில் நிதிநுட்ப நகரம் உருவாக்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆனந்தூர், ஆனந்தாக்கம், மூவரசம்பட்டு, ஐயப்பன் நாங்கள், முகலிவாக்கம், மணப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மெட்ரோ ரயில் திட்டம் இன்னொரு 6 மாசத்துல அது இருக்கிறது என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால தலைவரோட வேலை செய்தி பறந்து ரயில் திட்டத்தை கலைஞர் தான் அறிவித்தார். போன 10 வருஷத்துல பாழாக்கிட்டாங்க. நம்ம வந்ததுக்கு அப்புறம் வேலைப்படுத்தி ஒரு 10 நாளைக்கு அந்த தாமஸ் மலையிலிருந்து அந்த ரயிலை இயக்கி இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ளேன். அது மட்டும் இல்லாம 201 கோடி ரூபாய் மதிப்பில் ஐயப்பன் நாங்கள், மரணிமுத்தூர், மவுளிவாக்கம், கொளப்பாக்கம், தெருகப்பாக்கம், முகலிவாக்கம், மணப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு டெவலப்மெண்ட்
அரசியலில் தண்ணீரே தேங்காய் உருவாக்கி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. அதே மாதிரி வீராங்கனோட ஒரு இடத்துல 5 அடி இருக்கும், ஒரு இடத்துல 10 அடி இருக்கும், டிக்டாக்கா போகும். அதை நல்லா கையகப்படுத்தி 13 கோடி 80 லட்சம் ரூபாய் மதிப்பு அந்த காலெல்லாம் அகப்படுத்தி கான்கிரீட் பார் போட்டு இன்னைக்கு அந்த ஓடையை சீர் செய்திருக்கிறோம் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம சுமார் 250 கோடி ரூபாய் மதிப்பில் தொகுதி முழுவதும் 2224 சாலைகள் நெருக்கல், தார் சாலை, சிமெண்ட் சாலை அமைச்சிருக்கிறோம். 120 கோடி ரூபாய் மதிப்பில் தொகுதி முழுவதும் 628 தெருக்களுக்கு மழைநீர் வடிகால் அமைச்சு தந்திருக்கிறோம். மாணவ சேர்க்கிற திட்ட குழாய் பழுதாங்க பள்ளம் விடுறோம். தெரியும். அதை நிரந்தரமாக தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக 122 கோடி 63 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய வார்ப்பு இருப்பு பைப்பு புதைக்கிற பணி 80% முடிஞ்சு போச்சு. இன்னும் 20% அதுவும் ஒரு 4 மாசத்துல முடிஞ்சு இன்னொரு 50,000 குடும்பங்கள் நம்முடைய ஊருக்கு வந்தாலும் அந்த பாதாள சாக்கடையில எந்தவித பிரச்சனை இல்லாமல் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய நிலை இன்றைக்கு நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் என்பதையும் இந்த கூட்டத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல 156 வார்டுக்கு அதுக்கு முன்ன பாதாள சாக்கடை கிடையாது, மெட்ரோ வாட்டர் கிடையாது. 54 கோடி 79 லட்சம் ரூபாய் மதிப்பில் பாதாள சாக்கடை அமைச்சிருக்கிறோம். லைன் கொடுத்துருக்காங்க. 31 கோடி 37 லட்சம் ரூபாய் மதிப்பில் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்திருக்கிறோம். 157 வார்டில் மணப்பாக்கத்தில் 59 கோடி ரூபாய் மதிப்பில் பாதாள சாக்கடை பணி முடிச்சிருக்கிறோம். 20 கோடி ரூபாய் மதிப்பில் மெட்ரோ குடிநீர் திட்டத்தை செயல்படுத்திருக்கிறோம். அதனால 158 வார்டு மணப்பாக்கத்துக்கு 26 கோடி 94 லட்சம் ரூபாய் மதிப்பில் பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்தோம். வேலை 90% முடிஞ்சு போச்சு. இன்னொரு 10% 2 மாதத்தை முடிஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது நான் தெரிவித்துள்ளேன். அது மட்டும் இல்ல, ஆனந்தூர் பகுதியாக இருக்குன்னா சம்பரமாக தண்ணி தான் வந்தது. இப்ப சென்னை கலந்து கடலில் திட்டத்தை நம்ம கொண்டு வந்துருக்கோம். சம்பரமாக தண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா கடலில் வந்துடலாம். இந்த பக்கத்தில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா சம்பரமாக தண்ணியை எடுத்து வரலாம். ஆக எந்த காலத்திலும் தினமும் தண்ணீர் தரக்கூடிய நிலையை இன்றைக்கு அதுக்குன்னு 5 நாள் ஒரு முறை தான் தங்குவோம். தினமும் தண்ணீர் தருகிற நிலையை நம்முடைய பகுதியில் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ளது. அது மட்டும் இல்லாம 30 கோடி ரூபாய் மதிப்பில் 15 மகளிர் ஊராட்சிக்கு கிராமத்திற்கே மெட்ரோ குடிநீரை கொண்டு வந்துருக்கோம். பம்பிங் ஸ்டேஷன் 24 கோடி 52 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிலமங்கல நகரில் பம்பிங் ஸ்டேஷன் போடுவோம். 9 கோடி ரூபாய் மதிப்பில் கண்ணநாட்டில் பம்பிங் ஸ்டேஷன் போட்டு வந்துருக்கோம். 1 கோடி ரூபாய் மதிப்பில் ஆனந்த் மாதவபுரத்தில் பம்பிங் ஸ்டேஷன் போட்டு வந்துருக்கோம். இந்த பகுதியெல்லாம் மழை வந்துருச்சுன்னா தண்ணி நின்று மக்களே வாழ முடியாது. இந்த திட்டம் கொண்டு வந்தனால எவ்வளவு மழை வந்தாலும் அந்த தண்ணியை நிற்காததை உருவாக்கியிருக்கோம். அது இல்லாம 18 கோடி ரூபாய் மதிப்பில் ஆனந்தூர் புதுக்கல்ல ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான மண்டபம். அந்த மண்டபத்தில் அதே மாதிரி மண்டபத்தில் வெளியே போனா 10 லட்சம் இருக்காங்க. குறைஞ்ச 75,000 ரூபாய் மதிப்பில் 1 லட்சம் மதிப்பிலேயே ஏழைகள் எல்லாம் போய் திருமணம் செய்யக்கூடிய நிலை உருவாக்குவதற்காக அந்த மண்டபத்தை அமைச்சிருக்கிறோம். 14 கோடி ரூபாய் மதிப்பில் ஆனப்பாக்கம் மாநகரத்தில் ஒரு மண்டபம் உருவாக்கி இருக்குது. அதே போலவே 1 கோடி ரூபாய் மதிப்பில் கண்டனம் ஒவ்வொரு தரப்பாக்கம் நெருப்பாக்கம் பகுதிகளிலே ஒவ்வொரு கோடி ஒரு மண்டபம் 4 மண்டபத்தை 3 மண்டபம் தந்தாச்சு. ஒரு மண்டபம் வேலை நடந்தது. 16 கோடி ரூபாய் மதிப்பில் லத்திபாலா மேம்பாலம் கீழே லத்திபாலா நகர்ப்புற சதவீதம் மணிக்கு 1000 பேர் பார்த்தீங்கன்னா 5000 பேர் 10,000 பேர் சேர்ந்துப்பாங்க. மேம்பாலங்கள் 7 கோடி ரூபாய் மதிப்பில் தரப்பாக்கம் அனகாபுத்தூர் மேம்பாலம் அமைச்சு தந்திருக்கிறோம். கருதபாக்கம் கவுன்பஜார் மேம்பாலம் அமைச்சு தந்திருக்கிறோம். ஆதம்பாக்கம் ஜீவன் நகரில் மேடவாக்கம் பிரதான சாலை இணைகிற இடத்துல மேம்பாலம் தந்திருக்கிறோம். 2 கோடி 40 லட்சம் ரூபாய் மதிப்பில்
மதிப்பில் பழவந்தாங்க சுரங்கப்பாதையிலிருந்து நங்கநல்லூர் 5வது தெருவுக்கு மெயின் ரோடு செல்ல நிலம் கையகப்படுத்தி அந்த சாலை உருவாக்குவதற்கு நிச்சயப்பட்டு வேலை நடந்தது. உலகெல்லாம் சீரமைத்து தந்துள்ளோம். 1,26,00,000 ரூபாய் மதிப்பில் நங்கநல்லூர் பனிச்சம்மன் கோயில் கழுத்த குணநாட்டுக்கு சேர்ந்துள்ளோம். 4 கோடி ரூபாய் 90 லட்சம் ரூபாய் மதிப்பில் கோவூர் விநாயகர் கோயில் போய் பாருங்க. கோவூர் உங்களுக்கு தெரியும், பிரமாதமா பண்ணிருக்கோம். 1 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் கந்தனகுளம் பிரமாதமா பண்ணிருக்கிறோம். 95 லட்சம் ரூபாய் மதிப்பில் பழனிமுத்து ஈஸ்வரன் கோயில் குளம் வேலை நடந்திருந்தது. 95 லட்சம் ரூபாய் மதிப்பில் எதிர்பார்க்க பெருமாள் கோயில் குளம் வேலை நடந்திருந்தது. போய் பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லாத ஆன்மீக பணி 6 கோடி ரூபாய் மதிப்பில் நங்கநல்லூர் அருள்மிகு பக்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தங்கத்தேர் செய்கிற பணி இப்ப வேலை நடந்துருக்கு. அது ஒரு 3 மாசத்துல தங்கத்தேர் ஓட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய தெரிவிச்சிருக்கேன். அதுல 95 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெளியே கூரை அமைச்சு தந்துருக்கோம். ஒவ்வொரு 1 கோடி ரூபாய் மதிப்பில் தங்க தேர் செய்து ஓட்டியாச்சு. ஒவ்வொரு நடைபெற வந்திருக்கு. அது இல்லாம இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு 39 கோடி 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆனந்தூர் விமான நிலையம் அருகே தமிழ்நாடு அத்தியாவசிய அமைக்கிறதுக்கு டெண்டர் காட்சி விரைவில் பணி தொடங்குகிறது நான் தெரிவித்துள்ளேன். ஆனந்தூர் ஆனந்தாக்கம் நங்கநல்லூர் பழவந்தார் ஆகிய பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் கபிரஸ்தான் அமைப்பதற்கு 52 சென்டம், கிறிஸ்தவர்கள் கல்லறைகளுக்கு 52 சென்டம் நல்லா வாங்கி கொடுத்தேன். நன்றி மனம் வாங்கி கொடுத்தாச்சு. ஒரே ஒரு ஆள் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அதையும் நான் நம்ம வழக்கறிஞரை வச்சு நான் பார்த்துருக்கிறேன். விரைவில் அதை பெற்று உங்களுக்கு அந்த இடத்தை நிச்சயமாக தருவோம் என்ற வாக்குறுதி நான் தெரிவிக்கிறேன். அதே போல முகலிவாக்கம், மணப்பாக்கம், கொளப்பாக்கம், கிரம்பாக்கம், கோவூர், ஐயப்பன் நாங்கள் பழனிமுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் 2 ஏக்கர் ஆளுக்கு 1 ஏக்கர் கபஸ்தான் கல்லறை கட்டுறதுக்கு இடஒதுக்கீடு பண்ணி கவர்மெண்ட்டுக்கு போயிருக்குது. அதையும் விரைவில் அந்த மக்களுக்கு அந்த நிலத்தை வழங்கிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். அது மட்டும் இல்லாமல் மாநாடு காவலத்திலிருந்து பிரித்து முகலிவாக்கம் பகுதிக்கு புதிய காவலத்துக்கு தந்துள்ளோம். 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் S9 பழவந்தார் காவல் நிலையத்திற்கு புது கட்டணம் கட்டி தந்துள்ளோம். 1 கோடி 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் நந்தமாக காவல் நிலையத்திற்கு புது கட்டணம் கட்டி தந்துள்ளோம். மருத்துவமனை 3 கோடி மதிப்பில் 10 கோடி மதிப்பில் ஆலத்தூர் காந்தி மருத்துவமனை பிரமாதமாக உருவாக்கியிருக்கிறோம். அது உள்ளவே 3 கோடி ரூபாய் மதிப்பில் டயாலிசிஸ் வசதிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் டயாலிசிஸ் கஷ்டப்படுறாங்க. அந்த நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு டயாலிசிஸ் சென்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2 கோடி ரூபாய் மதிப்பில் முகலிவாக்கத்திலும் 1 கோடி 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆனவாக்கத்திலும் மருத்துவமனை கட்டிடம் கட்டி திறந்து வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம மின் தகர மேடை 5 கோடி ரூபாய் மதிப்பில் நந்தபாக்கத்திலும் மின்சார 5 கோடி ரூபாயில வேலை நடந்திருக்கிறது. 4 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆலமாக பாலகிருஷ்ணபுரத்திலையும் மின் தகர மேடை அமைக்கப்பட்டிருக்கிற பணி வேகமாக நடைபெறுகிறது. 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் முகலிவாக்கம் மின் தகர மேடை சீரமைக்கப்பட்டு வருகிறது. முதல்வர் படைப்பகம் 3 கோடி ரூபாய் மதிப்பில் நங்கநல்லூர் எம்ஜிஆர் சாலையில முதல்வர் படைப்பகம் பிரமாதமா கட்டடம் கட்டிட்டு இருக்கிறாங்க. பள்ளி கட்டடங்கள் நம்ம தொகுதியில் 22 கோடி ரூபாய் மதிப்பில் 11 பள்ளிகளுக்கு கூடுதலாக வகுப்பறைகள் கட்டுகிற பணி பாதி திறந்துட்டோம், பாதி பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் 16 கோடி ரூபாய் மதிப்பில் தொகுதியில் 24 இடங்களில் விளையாட்டு பூங்கங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 கோடி ரூபாய் மதிப்பில் முகலிவாக்கம் மாத நகரில் உள் விளையாட்டு அரங்கம் திறக்கப்பட்டிருக்கிறது. நியாயவிலைக்கடை 2 கோடி 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் தொகுதி முழுவதும் 15 இடங்களில் புதிய நியாய பழைய கட்டணத்தை உடைச்சிட்டு புதிய நியாயவிலைக்கடைகள் கட்டித்தரப்பட்டிருக்கிறது. 2 கோடி 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் தொகுதி முழுவதும் 14
அங்கன்வாடி மையங்கள் கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 1 கோடி ரூபாய் மதிப்பில் 12 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் RO அமைத்து தந்திருக்கிறோம். 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் 10 இடங்களில் பேருந்து நிலையம் குண்டத்தூர் போகும்போது அது இல்லாம தொகுதி முழுவதும் சீரான மின்சாரம் வழங்குவதற்கு 368 ஆரம் யூனிட்டுகள் மற்றும் 58 மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டு மின் தேவையெல்லாம் சரி செய்திருக்கிறோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன். கடைசியாக ஆனந்தூர் தொகுதி முழுவதும் உள்ள கிராம நத்தம் இடங்களுக்கு சர்க்கார் மனை என இருந்ததை மாற்றி 5000 குடும்பங்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கி இருக்கிறோம் என்பதை நான் தெரிவிக்கிறேன். மேலும் தற்போது 14ஆம் தேதி பழவந்தாங்க நன்னூர் பகுதியில் உள்ள சர்க்கார் மனைகளை மாற்ற இப்போது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மேலும் 5000 குடும்பங்களுக்கு தனியார் தாசில்தார் சர்வே பண்ணிருக்கிறாங்க. இன்னொரு 3 மாசத்துல 5000 குடும்பங்களுக்கு அவர்களுக்கு பட்டா வழங்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பூஜை வாங்குவது அது 5 வருஷத்துல நம்ம தொகுதியில் மட்டும் குறைஞ்சது 1800 கோடி ரூபாய்க்கு மேல தொகுதியில பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு வேலை செய்திருக்கிறோம். இப்ப நீங்க என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னா என்ன செய்யப்படும் தெரியுங்களா? அதே சொல்லி கேட்டுங்க. சொன்னால் செய்யக்கூடியவன் தான் திமுக தொண்டன் என்பதை ஆளுநர் மண்டலத்தில் உள்ள 11 வார்டுகளில் புதை வழி மின்தளம் இந்த மின்சார கம்ப மாணவர்களை எடுத்து போட்டுட்டு கேபிள் அண்டர்கிரவுண்ட் கேபிள் ப்ராஜெக்ட் வந்து அது அமைத்து தருவேன் என்ற வாக்குறுதியை நான் தருகிறேன். அதனால 12 ஊராட்சியில் மற்றும் கண்டோன்மெண்ட் நகரத்திற்கு பாதாள சகரத்தை கொண்டு வருவேன். கண்டோன்மெண்ட்ல பாதாள சகரம் இல்லை. அந்த 10 பஞ்சாயத்துக்கு பூவரசம்பட்டு கவுன்சிலுக்கு பாதாள சகரம் இல்லை. இந்த 12 ஊராட்சிகளுக்கும் பாதாள சகரத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற வாக்குறுதி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ளேன். ஆலந்தூர் தொகுதியில் மீதமுள்ள 7 பஞ்சாயத்துகளுக்கு சென்னை மெட்ரோ குடிநீர் திட்டத்தை கொண்டு வருவேன். ஆலந்தூர் தொகுதியில் அருகே இருக்கிற மணப்பாக்கம் போக முடியல. மணப்பாக்கம் கருதக்காக்க சாலை, கோவூர் தண்டன சாலை, கோவூர் சின்னமணி சாலை, கோவூர் மணிமேடு ஆகாஷ் சாலை இந்த 4 சாலையும் அகலப்படுத்தி போக்குவரத்துக்கு சுலபமான நிலையை நிச்சயமாக உருவாக்கி தருவேன் என்பதை மட்டும் சொல்லி நாங்கள் சொன்னா செய்வோம். மற்றவங்க மாதிரி சொல்லிட்டு போறாலும் நாங்கள் இல்லை. நிறைய வேலை நாங்கள் பார்த்துருக்கோம். இதுக்கு வாக்குறுதியாக தரேன். நீங்கள் தேர்ந்தெடுத்து மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறீங்களா? இந்த இவ்வளோ வழியிலையும் பார்க்காம நாங்கள் அழைத்து ஏற்று இவ்வளோ பேர் தொகுதி முழுவதும் வருகை தந்து எங்களை எல்லாம் சிறப்பித்திருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்றேன். நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களாக அவர்கள் நன்றி சொல்லி 23ஆம் தேதி தேர்தல் அனைவரும் உதயசூரி சின்னத்துக்கு வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் எங்களை வெற்றி பெற செய்து வேண்டும் என்று உங்கள் கால் பாதங்கள் தொட்டு வணங்கி அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.